வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ரஞ்சனி சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரஞ்சனியை அழைத்து வர சொல்லி அம்மா நச்சரிக்கிறாள். நான் இனி அவளை எப்படி அழைத்து வர முடியும்? ரஞ்சனி, பெயரை பார். பெயருக்கு இருக்கும் அழகில் கால் பாகமாவது உருவிற்கிருக்க வேண்டாமா? காலையில் அம்மா கேட்டாள். ராஜு, இது உனக்கே நியாயமா? நல்லா இல்லடா. வீணாக ஒரு பெண் பாவத்தை கொட்டி கொள்ளாதே. போய் அந்த பெண்ணை அழைத்து வா என்றாள். அம்மாவின் வேண்டுகோள் பரிதாபமாகத்தான் இருந்தது. அப்படித்தானே அன்றும் அண்ணாவின் வேண்டுகோளை மறுக்க முடியாதபடி என் தலையில் நானே மண்ணை கொட்டி கொண்டேன். முடியாது என்றேன் அழுத்தமாக. என் நிலையில் யாராக இருந்தாலும் இதை தவிர வேறு முடிவு சொல்வார்களென எனக்கு தோன்றவில்லை. உன் அண்ணன் இதை அறிந்தால் அடுத்த பயமுறுத்தல். நான் வாழுவது எனக்காக, என் அண்ணனுக்காக அல்ல. என் ஆணித்தரமான பதிலை கேட்டு அம்மா அசந்து விட்டாள். அந்த அயர்வு ஆக்ரோஷத்தை எழுப்பியிருக்க வேண்டும். இந்த உணர்வு அன்றே கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்த அன்றே அல்லவா ஏற்பட்டிருக்க வேண்டும். நான் செய்துவிட்ட மாபெரும் தவறு அதுதான். அதை நினைத்து நினைத்துத்தான் இன்றும் அழுது கொண்டிருக்கிறேன். அதையே அம்மா சுட்டி காட்டிய போது என் உள்ளம் வேதனைப்பட்டது. உள்ளத்து உணர்வெல்லாம் ஒன்று திரண்டு முட்டி மோதி கோஷமிட்டன. என் சோர்வை பயன்படுத்தி கொண்டு அம்மா, ராஜு சொல்லடா, இந்த பண்டிகை முடியும் மட்டுமாவது அவள் எங்கிருக்கட்டும். வீட்டுக்கு வந்தவள் அவள் இல்லாமல். விழித்து கொண்டேன். அவள்தானே வேண்டும் உங்களுக்கு? பேஷாக அழைத்து கொள்ளுங்கள். அவள் எங்கிருந்து திரும்பி செல்லும் வரை நான் எங்கேயாவது. ராஜு, அம்மா, உன்னை ஒரு பிள்ளையாக பெற்றதற்கு வருந்துவதை தவிர. அம்மா விக்கினாள். நானும் அதைத்தானம்மா அடிக்கடி நினைக்கிறேன். நம்மால் ஒரு சுகமும் இல்லாது உங்களுக்கு பிள்ளையாக ஏன் பிறந்தோம் என்று. சுகமும் துக்கமும் நம் கையில்தான். உன்னுடைய வீண் பிடிவாதத்தினால் ஒரு பெண்ணையும் அழவிட்டு நீயும் அழுது கொண்டிருக்கிறாய். என் கடமையை சொன்னேன். முடிவு உன் கையில். அம்மா எழுந்து போய்விட்டாள். முடிவு என் கையில். இன்று அம்மா கூறிய அதே வார்த்தையை பயன்படுத்தி அன்று பலர் சொன்னார்கள். வீராப்பில் நான் செய்து கொண்ட முடிவு அன்று சரி என தோன்றியது. ஆனால் இன்று என் வாழ்க்கையை அடியோடு பொசுக்கி எடுக்கிறது. என்னையும் அறியாத என் நினைவுகள் எங்கெங்கோ தரிகட்டு தெரிகின்றன. கற்பனையில் வளர்ந்த கன்னி கண்ணெதிரே உருவெடுத்து நிற்பதைப் போல எங்கிருந்தோ வந்தாள் பத்மா. என் வீட்டை அடுத்த 4வது பங்களாவில் குடியேறியவள் மெல்ல மெல்ல என் இதயத்திலும் இடம் பிடித்துக் கொள்வாள் என நான் எண்ணவே இல்லை. எங்கள் வீட்டு தோட்டம் அந்த வட்டாரத்திலேயே பெரும் புகழ் பெற்றிருந்தது. பொழுதுபோக்காக ஆரம்பித்தேன். பின்னால் அதுவே பித்தமாக பிடித்து என் முழு மூச்சையும் தோட்டத்திற்காகவே செலவிட்டேன். தோட்டக்கலையின் நிபுணன் என்னும் புகழை எனக்கு அளித்த போது என் முயற்சியின் பயனை கண்டேன். வண்ண மலர்களையும் வாசனை பூக்களையும் கண்ணை கவரும் அழகில் பயிராக்கி என் தோட்டத்தை இந்திரலோகமாக்கி இருந்தேன். நகரில் காணும் கண்காட்சி சாலையைப் போல எங்கள் வீடு தேடி வந்து தோட்டத்தை பார்த்து சென்றவர் பலர். அதன் அழகை புகழ்ந்து சென்றவர்கள் எத்தனையோ பேர். அவர்களில் பத்மாவும் ஒருத்தி. ஒரு நாள் எங்கள் தோட்டத்தை காண வந்தாள். அவளது அழகு என் தோட்டத்தின் லாவண்யத்திற்கு எந்த வகையிலும் ஈடு குறைந்ததாக எனக்கு தோன்றவில்லை. மலர்கள் பறிக்கும் சாக்கிலும் செடிகள் எடுத்து செல்லும் நினைவிலும் அடிக்கடி என் வீட்டுக்கு வருவாள். வந்தவள் தன் வேலையோடு போவாளா? மாட்டாள். தோட்டத்தின் அழகை, அதன் நேர்த்தியை புகழ்வதோடு தோட்டக்காரனின் திறமையையும் புகழ்வதை கேட்க என் நெஞ்சம் நிமிர்ந்து நிற்கும். தோட்டத்து பயிர்களைப் போல எங்கள் அன்பும் வளர்ந்தது. வாழ்வின் ஜோடியாய் கண்டுகளிக்க தீர்மானித்துவிட்ட இரு குடும்பத்து பெரியவர்களும் எங்கள் அன்பிற்கு தடை விதிக்கவில்லை. மற்றவர்களின் ஆதரவு வளர்ந்து வந்த எங்கள் அன்பிற்கு ஊக்கம் அளித்தது. வெகு சீக்கிரத்திலேயே திருமணம் நிச்சயமாகியது. அந்த நாளின் இனிய நினைவுகள் அத்தனை எளிதானதல்ல. இந்த உலகத்து சிந்தனையே இன்றி வான வெளியிலே சிறகடித்து பறந்து தெரிந்து கொண்டிருந்தேன். இன்னும் 8 நாள் இடையில் அப்பால் என் கனவு கன்னி என் கைத்தலம் பற்றி விடுவாள். யார் யாரோ வந்தார்கள். வீட்டில் எந்த நேரமும் ஆரவாரமும் கலகலப்பும். அம்மாவுக்கு ஒரே உற்சாகம். பெரிய இடத்து சம்பந்திக்கு எதிராக திருமண புடவையும் சரடு கல் பதித்த மாங்கல்யம் இன்னார் உண்ண பொருள் தேட்டுவதிலே அவள் பொழுது தேய்ந்தது. அண்ணன் எனக்காக வாங்கி வந்த கடிகார செயினை பார்வையிட்டு கொண்டிருந்தோம்.
பத்மாவின் வீட்டு ஆள் என் தந்தையிடம் ஏதோ கடிதத்தை கொடுத்து சென்றான். என்னப்பா கடிதம் என்றான் அண்ணா. அவர் ஏன் பதில் சொல்லப் போகிறார்? அப்பாவின் உதடுகள் துடித்தன. கண்கள் கணத்தில் செங்காயாய் சிவந்தன. என் நெஞ்சம் படபடவென அடித்து கொண்டது. அப்பாவுக்கு கோபம் வரும்படியாக அப்படி என்னதான் எழுதியிருப்பார் பத்மாவின் தந்தை? கடிதத்தை அண்ணனிடம் வீசி எறிந்துவிட்டு அப்பால் போய்விட்டார் தந்தை. என்ன அண்ணா என்றேன். நமது குடும்பத்தின் முன் வாழ்வு என்னும் பொய்கையில் முங்கி அடிமண் எடுக்க முயன்றிருக்கிறார் பத்மாவின் தந்தை அருணாச்சலம். லேசாக சிரித்தான். சிரிப்பா அது? இதயத்தில் இருந்து வெடித்து குமரும் உணர்ச்சிக்கு உதட்டின் விளிம்பிலே போடப்பட்ட ஒரு அணை. விஷயத்தை என்னவென்று சொல்லவில்லையே. என்னத்தை சொல்ல, நீயே படித்து பார். கடிதம் என் முன் நகர்ந்தது. கடிதமா அது? உலகத்து மக்கள் எல்லாம் கண்டு நடுங்கும் ஹைட்ரஜன் குண்டை விட பயங்கரமாய் தோன்றியது என் கண்ணுக்கு. என் வாழ்விலே எத்தகைய பயங்கரத்தை எழுப்ப வந்ததோ அந்த கடிதம். என்னதான் இருக்கும், படிக்கலாம் என்ற உணர்வு தோண்டவே கடிதத்தை படித்தேன். என்ன? என் தந்தையின் அடிநாளைய வாழ்வு பற்றி. ஆம், சிறு வயதில் பெற்றோரை இழந்துவிட்ட என் தந்தை அவரது அத்தையின் ஆதரவால் மனிதரானார். அத்தை செல்வத்தில் பொருளும் சீமாட்டி அல்ல. குழந்தையை விட்டு சென்ற தம்பியோ குழந்தைக்காக கால் காசும் விட்டு செல்லவில்லை. படிப்பு அதிகமில்லாத அவள் குழந்தையை எப்படி வளர்த்து பெரியவனாக்க முடியும்? குழந்தைக்காக கௌரவத்தை எண்ணாமல் உழைப்பதென முடிவுக்கு வந்தாள். 4 வீடுகளுக்கு தாமிரபரணி நதி தண்ணீர் எடுத்து கொட்டுவது, ஒழிந்த நேரம் அப்பளம் இட்டு விற்பது, பெரிய மனிதர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு உதவி ஒத்தாசையாக நிற்பது, இதுதான் அவள் ஜீவனம். இதில் குழந்தையை வளர்த்தாள். பெரிய மனிதர்கள் உதவியால் கொஞ்சம் படிக்க வைத்தாள். அவனுக்கு உதவி செய்த பெரிய மனிதர்களுள் ஒருவர் சிறிய ஜவுளி கடை ஒன்றை துவக்கி கொடுத்தார். அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலன் கடை நாளுக்கு நாள் வளர்ந்து ஆலம் விருட்சமாகி இப்பொழுது ஊருக்கு ஊர் கிளையாக பரவி இருக்கிறது. இதுதான் பழங்கதை. என் தந்தையை வளர்த்த அத்தை என்றோ ஒரு நாள் அருணாச்சலத்தின் வீட்டு தேவையிலும் கலந்து கொண்டு வேலை செய்திருந்தாளாம். அதைத்தான் கடிதத்தில் சுட்டிக்காட்டி எங்கள் சம்பந்தம் தேவையில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். என் வீட்டிலேயே வேலை செய்தவளின் குடும்பத்திலா என் பெண்ணை கொடுப்பேன்? நாளை சபையில் அவள் என் சம்மந்தியாக நிற்பது எனக்கு தலை குனிவு. விபரம் தெரியாமல் உறவு கொண்டாடியதற்கு மன்னிக்கவும். இதற்கு மேல் கல்யாண வேலைகளை தொடர வேண்டாம். எத்தனை பேரிடி! என் நினைவு மங்கியது. கண்களில் இருள் சூழ்ந்தது. தள்ளாடியபடியே என் அறையில் போய் விழுந்தேன். வெகு நேரத்திற்கு அப்பால் கண் விழித்து எழுந்தேன். இல்லை, எழுப்பப்பட்டேன். அண்ணா என் எதிரே கவலையே உருவாக நின்றான். ராஜு, இப்பொழுது நான் உன்னிடம் முக்கியமான விஷயம் பேசப் போகிறேன். யோசித்து பதில் சொல். முடிவு உன் கையில்தான் இருக்கிறது. அப்பா எத்தனை அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் தெரியுமா? என் இதயம் வடிக்கும் கண்ணீர் அண்ணாவிற்கு எப்படி தெரிய போகிறது? என் கவலையை மறைத்து கொண்டு, என்ன அண்ணா என்றேன். நன்றாக யோசித்து பதில் சொல் ராஜு. சிறுபிள்ளைத்தனத்திற்கு இதில் இடமே இல்லை. குடும்ப நலனில், கௌரவத்தில் உனக்கும் மகத்தான பொறுப்பு உண்டு என்பதை நான் சொல்லாமலேயே நீ உணர்ந்து கொண்டிருப்பாய். அண்ணா எதற்காக இந்த பீடிகை போடுகிறான்? ஒருவேளை அந்த பெண்ணையே நான் மணக்க பிடிவாதம் பிடிப்பேன் என்றா? கெஞ்சி கூத்தாடியாவது அந்த பெண்ணை எனக்கு மணமுடித்து கொடு என்று நான் கேட்பதாக நீ நினைத்திருந்தால் அந்த எண்ணத்தை அகற்றிவிடு அண்ணா. அப்பாவின் கௌரவத்தில் எனக்கும் பங்கு உண்டு என்பதை உணர்ந்துதான் இருக்கிறேன். உணர்ந்தால் மட்டும் போதாது, அதை செயலிலும் காட்ட வேண்டும். குறித்த அதே முகூர்த்தம் விட்டு போகாமல் ஏற்பாடு செய்தபடி உன் திருமணம் நடந்தே ஆக வேண்டும். அவனது பார்வையில் ஆர்வம் சுடர்விட்டது. அன்றைய அதிர்ச்சிக்கு பிறகு நான் நானாக இல்லை. உணர்ச்சியில் தள்ளப்பட்ட நான் அதன் வேகத்தில் சுழன்றேன். சரி அண்ணா. அண்ணா அன்போடு என்னை கட்டி கொண்டான். பெண் யார் என்று கேட்கவில்லையே. பத்மா இல்லை என்றான பின் யாரா இருந்தாலும் எனக்கு ஒன்றுதான். உன் மதனியின் தங்கை ரஞ்சனி. இதில் உன் அன்னிக்கு பரம திருப்தி, நம் பெற்றோர்களுக்கும் தான். பலருடைய திருப்திக்காக நான் என் உணர்ச்சியை கொன்று விட்டேன். திருமணம் நடந்தது அன்பிற்காக இல்லாது அனுதாபத்திற்காக வாழ்ந்தேன். வாழ்வா அது? ச, என்ன கசப்பு! பற்று கோடற்ற வாழ்வை காட்டிலும் சந்நியாசம் எத்தனையோ மேல். ரஞ்சனி என் குடும்பத்தை பொறுத்தவரை தங்கமான பெண்தான். எனக்கு உறவினள் என்ற முறையிலே நின்றிருந்தால் நானும் அவளை நல்லவள் என்றுதான் சொல்வேன். எனக்கு மனைவியாக வாய்த்து விட்டாளே.
பசுங்கிளியோடு உல்லாச வாழ்வு வாழ நினைத்திருந்த என் எதிரே அண்டங்காக்கை வந்து நின்றாள். பாலைவனத்தை சோலைவனமாக காணும் கவியின் தன்மையும் வறுமையில் இனிமையை காணும் ரஞ்சனியின் மனப்பான்மையும் எனக்கு இருந்தால், ஒருவேளை ரஞ்சனி என் கண்ணுக்கு எழில் அரசியாக தோன்றியிருக்கலாம். ஆனால் நான் வீட்டிலே வெளியிலே எங்கும் அவள் நினைவு என்னை வருத்தியது. தன்னைத்தானே தியாகம் செய்து கொள்கிறவன் ஞானி. எல்லோருமே ஞானியாக விட முடியாது. உணர்ச்சி வசப்பட்டு தியாகம் செய்வதாக நினைத்து நெருப்பில் குதித்துவிட்டு இப்பொழுது அதை நினைத்து பொசுங்குகிறேன். ஒரு முடிவிற்கு வர முடியாத நான் கண் மறைவாகவாவது இருக்கட்டும் என்று அவளை பிறந்த வீட்டில் கொண்டு போய் விட்டு வந்து விட்டேன். அதன் பிறகாவது நிம்மதி உண்டா? அதுதான் இல்லை. சதா அம்மாவின் நச்சரிப்பு. அதுவும் பண்டிகை நெருங்க நெருங்க தினமும் துளைத்தெடுத்தாள். நாளை அண்ணா வந்து விடுவான். அண்ணியையும் பேரப்பிள்ளையையும் கண்டால் அம்மாவின் மனம் அதிலே திரும்பிவிடும். ஏன் அலைமோதி நிற்கும்? என் மனம் கூட குழந்தை பிரேமாவின் வரவால் ஆறுதல் பெற்றுவிடுமே. பிரேமாவுக்காக சில சாமான்கள் வாங்க கடைவீதிக்கு புறப்பட்டேன். என் அன்பின் பரிசாக பட்டாசுகள், பொம்மைகள், ரிப்பன், துணி வகைகள் வாங்கி குவிக்க என் மனம் துடித்தது. கையில் பிடித்த ஒற்றை பையுடன் அண்ணா வண்டியை விட்டிறங்கினான். வண்டி சத்தம் கேட்டதுமே மொட்டை மாடிக்கு ஓடி வந்து எட்டி பார்த்தேன். என்ன அண்ணா, இறங்கியதும் வண்டி போய்விட்டதே. என் அண்ணி, குழந்தை பிரேமா இவர்கள் ஏன் வரவில்லை? மனைவியையும் குழந்தையையும் அரை கணமும் விட்டு பிரியாத அண்ணா இன்று ஏன் தனியாக வந்திருக்கிறான்? அவன் மட்டும் வந்தது ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. எத்தனை ஆசையாக இருந்தேன் பிரேமா வருவாள் என்று. மாடியில் இருந்து இறங்கி வந்தேன். இதற்குள் அம்மாவும் வந்து விட்டாள். வாசலுக்கு அண்ணனை வரவேற்க, வாடாப்பா வா, நீ மட்டும்தான் வந்தாயா? பானு, பிரேமா இவர்கள் எங்கே? இந்த வீட்டிலே பெற்ற பிள்ளைகள் மட்டும்தானே சீராட வேண்டும். நான் மட்டும் என்ன இதற்கு விதிவிலக்கா? ஏனம்மா என்னை மட்டும் கேள்வி கேட்கிறீர்கள்? அண்ணாவின் குரல் சுமூகமாக இல்லை, நிஷ்டூரம் கொட்டி வழிந்தது. இப்பொழுதுதான் புரிந்தது என்னை பழி வாங்க இப்படி பேசுகிறான் என்று. இனி எந்த முகத்துடன் குழந்தையை பற்றி அவனிடம் பேசுவது? வந்த சுவடு தெரியாமல் மாடியில் சரண் புகுந்தேன். கூடியவரை அண்ணனின் கண்ணுக்கு தப்பியே அன்றைய பொழுதை ஓட்டினேன். தையல்காரன் தைத்து கொடுத்த துணிகளை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்தேன். பிரேமா வருவாள் என்று ஆசை ஆசையாக வாங்கிய துணிகள் என் அறையிலே தூங்கும் பட்டாசு கட்டுகளோடு கையில் இருந்து பொட்டலத்தையும் தூக்கி எறிந்தேன். வேலைக்காரன் என் பெயருக்கு வந்த கடிதங்களை என்னிடம் கொடுத்து சென்றான். 2 நண்பர்களின் வாழ்த்து கடிதங்கள், அவசர குடுக்கைகள். தீபாவளி சந்தடியில் கடிதம் தவறிவிடுமாம். 4 நாள் முன்பே வாழ்த்து அனுப்பி கடமையை முடித்து கொள்கிறார்கள். என்ன முத்துப்பேட்டை முத்திரை? சரிதான், ரஞ்சனி அம்மா எழுதியிருப்பாள். அன்பே, ஆர் உயிரே, இப்படியும் தங்கள் பாராமுகம் ஆகுமா? பண்டிகைக்காவது என்னை அழைத்து கொள்ளுங்கள் என்று 4 சொட்டு கண்ணீரை வடித்து கொட்டியிருப்பாள். ச, சாகசக்காரி. தூக்கி எறிய போனவன் என்னதான் எழுதியிருப்பாள் பார்க்கலாம் என கவரை பிரித்தேன். அவளிடமிருந்து வந்த முதல் கடிதமே அதுவல்லவா? என்ன? அன்புமிக்க சித்தப்பாவிற்கு. அடியில் கையெழுத்தை பார்த்த நான் ஆச்சரியத்தால் ஸ்தம்பித்து விட்டேன். பிரேமா கொட்டை எழுத்தில் குழந்தை கிறுக்கில் எழுதியிருந்தாள். நான் எதிர்பார்த்ததைப் போல் ரஞ்சனை எழுதவில்லை. வைராகியக்காரி என முணுமுணுத்தது மனம். என்னையும் அறியாத ஓர் உணர்வு அவள் ஏன் கடிதம் எழுதவில்லை என்று எண்ண தூண்டியது. என்னை விட்டு ஒதுங்கி வாழ்வதை அவளும் விரும்புகிறாளா? இது என்ன வேண்டாத சிந்தனை? எதிரே இருந்த கடிதத்தை படித்தேன். அன்புமிக்க சித்தப்பாவிற்கு. எனக்கும் அம்மாவிற்கும் அப்பாவை பிரிந்திருப்பது என்னவோ போலிருக்கிறது. அம்மா சொன்னாள், பண்டிகைக்காவது அப்பாவோடு இருக்க வேண்டுமென்று. எனக்கு ரொம்ப ஆசை. உன்னை பாட்டி தாத்தா எல்லோரையும் பார்க்கவும் எல்லோரோடும் பண்டிகை கொண்டாடவும் நான் அங்கே வந்து விடுகிறேன் என்று. அம்மா சொன்னாள், அப்பா ரொம்ப கோபமாக இருக்கிறார், நாம் போகக்கூடாது என்றாள். ஏன் சித்தப்பா, நீ வந்து என்னை கூட்டி போயேன்? பிரேமாவின் உருவம் என் கண் எதிரே கெஞ்சியது. என்ன இது? பிரேமாவிற்கு பின்னால் யார்? ரஞ்சியா? அதற்கும் பின்னால்? பின்னால் என் அண்ணி. ஐயோ, அவள் கண்களில் ஏன் அத்தனை கோபம்? என்னால் அவளும் அவள் குழந்தையும் தனிமையில் வாடுகிறோம் என்றா? அண்ணாவின் மீது ஆத்திரமாக வந்தது. கடிதத்தை காண்பித்து சண்டை போட நினைத்து தட தடவென இறங்கினேன். கீழே வந்து விட்டேன்.
ஏன் என் கால்கள் தள்ளாடுகிறது? ஆம், எந்த முகத்தை கொண்டு அவனோடு சண்டை போடுவது? உனக்கு ஒரு நியாயமா என்று கேட்டால் பின்னே என்னதான் செய்வது? ஆம், அதுதான் சரி. அன்று மாலை ஒருவரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் முத்துப்பேட்டையை நோக்கி பயணமானேன். விடிந்தால் தீபாவளி. தூக்க மாட்டாத சுமைகளை வண்டியினின்றும் தூக்கி சுமந்து வீட்டினுள் கொண்டு வந்தேன். அத்தனையும் ஜவுளி தினுசுகள். வீட்டில் உள்ள அனைவருக்கும் தான். ஆம், ரஞ்சனிக்காக நான் தேர்ந்தெடுத்த பட்டு புடவையும் அதில் தான் இருந்தது. வீட்டில் ஒரே கோலாகலம். அம்மா 2 மருமகளோடும் ஓடி ஓடி பட்சண வகைகளை தயாரிப்பதை பார்த்தபோது இத்தனை இன்பத்தையும் நான் ஒருவன் தடுத்து பிடித்து நிறுத்தி இருந்தேனே என்ற நினைவு என்னுள் எழுந்தது. அண்ணாவும் அல்லவா மாறிவிட்டான். வந்த 2 நாளும் கடு கடு சிடு சிடுவென இருந்தவன் இந்த 2 நாளும் சிரிக்கிற சிரிப்பில் வீடே அதிர்ந்துவிடும் போலல்லவா இருக்கிறது. அப்பா என்றும் வேதாந்தி. துன்பத்திலும் அப்படி, இன்பத்திலும் அப்படி. என் இன்பமெல்லாம் பிரேமாவின் அன்பு வெள்ளத்திலே. அவளுக்காக நான் வாங்கி குவித்த சாமான்களை பார்த்து பரவசப்படும் காட்சியை கண்டு கண்டு பூரிப்படைகிறேன். பிரேமா வெளியே உலவ போக வேண்டும் என்றாள். அவளை அழைத்து கொண்டு கடைத்தெரு நெடுகிலும் சுற்றிவிட்டு வந்தபோது படம் பார்க்க வேண்டும் என்றாள். குழந்தைகளுக்கான படம் பக்கத்து தியேட்டரில் ஓடிக்கொண்டிருந்தது. குழந்தைகளோடு குழந்தையாக நானும் அதை அனுபவித்துவிட்டு வீடு திரும்பிய போது இரவு மணி 10க்கு மேலாகிவிட்டது. சாப்பாட்டை முடித்து கொண்டு என் அறைக்கு செல்லும் போது அண்ணனின் அறையில் பேச்சு குரல் கேட்டது. பானு, இந்த 1 மாதம் தனிமையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாய். என் தம்பியின் மனம் திருந்துவதற்காக பாவம் நீயும் குழந்தையும் அவதிப்பட்டு விட்டீர்கள். ரஞ்சனியின் தனிமை தீருவதற்காக 1 மாதம் என்ன, 1 வருஷம் வேண்டுமானாலும் நாம் கஷ்டப்படலாமே என்றாள் அண்ணி. அவளுக்கு தான் தங்கையின் மீது எத்தனை இரக்கம். குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே ரஞ்சனியிடம் அன்பும் பரிவும் செலுத்துகிறார்கள். ஆனால் நான் ஒருவன். அதிகமான அன்பை அளிக்க உரிமையுடைய நான் என் கடமையை நின்று தவறுகின்றேனே. விழித்து கொண்டேன். இனி ரஞ்சனியின் வாழ்விலும் விடிவுதான். தெருக்களிலே பட்டாசு சுடும் சப்தம், வீடுகளிலே பட்சணங்களின் மனம், அன்பு கொண்ட இதயங்களிலே ஆனந்த வெள்ளம். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.